இன்றைய வீடியோவில் நாம் ஜூலை 23 முதல் ஜூலை 25 வரை ஓப்பனாக இருக்கும் 2 புதிய IPO முதலீட்டு வாய்ப்பு பற்றி பேசப் போகிறோம். முதல் IPO IndiCube Spaces, இது 700 கோடி ரூபாய் மதிப்பில் உள்ளது. இரண்டாவது IPO GNC Electronics, இது 460 ரூபாய் 43 பைசா கோடி மதிப்பில் உள்ளது. இந்த வீடியோவில் நாம் விவரமாக பார்க்கப் போகிறோம். இந்த இரண்டுகளில் எது நல்ல லிஸ்டிங் கெயின் தரும், எது ஃபியூச்சர் முதலீட்டிற்கு பொருத்தமானது, என் சொந்தமான அபிப்பிராயத்தையும் பகிர்ந்து கொள்கிறேன். எதில் நான் அப்ளை பண்ண போகிறேன், எதை தவிர்க்கப் போகிறேன். முக்கிய குறிப்பு: இந்த வீடியோ கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே. இது எதையும் வாங்க வேண்டுமா விற்க வேண்டுமா என்பதற்கான பரிந்துரை அல்ல. முதலில் IndiCube Spaces IPO. நிறுவனம் துவக்கம் 2015. தொழில் சஸ்டைனபிள் மேனேஜ்ட் ஃபிளெக்சிபிள் ஆபீஸ் ஸ்பேஸ்கள் வழங்குகிறது. சேவை ஹெட்குவார்டர்கள், பிரான்ச்சுகள், ஹைபிரிட் ஆபீஸ் செட்டப்கள். நெட்வொர்க் 15 நகரங்களில் 155 சென்டர்கள். மார்க்கெட் அளவு 2028க்குள் 9 ரூபாய் பில்லியன் ஆகும் என எதிர்பார்ப்பு. IPO விவரம்: தேதி ஜூலை 23 to 25. ஷேர் விலை 225 ரூபாய் to 237 ரூபாய். லாட் 63 ஷேர்கள். இஷ்யூ சைஸ் 700 கோடி ரூபாய். இதில் 650 கோடி ரூபாய் ஃப்ரெஷ் இஷ்யூ, 50 கோடி ரூபாய் ஆஃபர் ஃபார் சேல். எம்ப்ளாய் டிஸ்கவுண்ட் 22 ரூபாய். ரிசர்வேஷன் QIB 74%, HNI 14%, ரீட்டெயில் 9.98%. நிதிநிலை: ரெவன்யூ 3 வருடங்களில் 83% வளர்ச்சி. EBITDA 660 கோடி. லாஸ் 139 கோடி. நெட் வொர்த் நெகட்டிவ். போரோயிங்ஸ் குறைந்தன, ஆனால் FY25 இல் மீண்டும் உயர்ந்தது. வலிமைகள்: ரெவென்யூ growth CAGR 35%. aggressive expansion. ஃப்ளெக்ஸ் ஒர்க் ஸ்பேஸ் மார்க்கெட் வளர்ச்சி. பாதகங்கள்: லாஸ் மேக்கிங் கம்பெனி. ரெவென்யூ 89%, 3 நகரங்களில் மட்டுமே. ரெகுலேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் ஆக்குபன்சி கன்சர்ன்ஸ். அடுத்து GNC Electronics IPO. நிறுவனம் துவக்கம் 2000. தொழில் ரீஃபர்பிஷிங் லேப்டாப்புகள், டெஸ்க்டாப்புகள். பழையவற்றை திருத்தி மீண்டும் விற்கின்றனர். இடங்கள்: இந்தியா, USA, ஐரோப்பா, UAE. செயல்முறை: ப்ரொக்யூர்மெண்ட், ரீஃபர்பிஷ், செல் ஆஃப்டர் சேல்ஸ். பிராண்டு: எலக்ட்ரானிக் BA. முக்கிய டயப்ஸ்: மைக்ரோசாஃப்ட், HP, லெனோவோ. வாரண்டி வழங்குவது வாடிக்கையாளர்களிடம் நம்பிக்கை ஏற்படுகிறது. IPO விவரம்: தேதி ஜூலை 23 to 25. ஷேர் விலை 225 ரூபாய் to 237 ரூபாய். லாட் 63 ஷேர்கள். இஷ்யூ சைஸ் 460 கோடி. இதில் 400 கோடி ஃப்ரெஷ், 60 கோடி OFS. ரிசர்வேஷன் QIB 50%, HNI 15%, ரீட்டெயில் 35%. நிதிநிலை: ரெவென்யூ 2 வருடங்களில் இரட்டிப்பு. ப்ராஃபிட் 69 கோடி. EBITDA மார்ஜின் இம்ப்ரூவ். போரோயிங்ஸ் 446 கோடி. EPS 6, PE 39. ROS நல்லது. டெட் எக்விட்டி 1.97, சற்று அதிகம். வலிமைகள்: இந்தியாஸ் நோயிட் 1 ரிஃபர் பிளேயர். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் சஸ்டைனபிள். குளோபல் பிரசன்ஸ். end-to-end ஆபரேஷன்ஸ். பாதகங்கள்: 75% ரெவென்யூ லேப்டாப்பில் சார்ந்தது. இன்வென்ட்ரி டர்னோவர் குறைந்து வருகிறது. டெட் அதிகம். ப்ராடக்ட் பெர்செப்ஷன் இஷ்யூ, ரீஃபர்பிஷ்ட் ஐட்டம்ஸ் மீது நம்பிக்கை குறைவு. IPO GMP. IndiCube Spaces 32. GNC Electronics 85. எதை தேர்வு செய்வது? IndiCube IPO. ஷார்ட் டேர்ம் ரிஸ்கி, லாபம் இல்லை. GMP குறைவு, அவாய்ட். லாங் டேர்ம் ஹை ரிஸ்க் appetite இருந்தால் சிந்திக்கலாம். GNC IPO. ஷார்ட் டேர்ம் GMP நல்லது, ஸ்டேபிள் ஃபைனான்ஷியல்ஸ், அப்ளை. லாங் டேர்ம் குட் growth, பட் வேல்யூவேஷன்ஸ் ஹை அண்ட் டெட் இஷ்யூ, மாடரேட் ரிஸ்க். நான் என்ன செய்வேன்? IndiCube அவாய்ட். GNC Electronics அப்ளை ஃபார் லிஸ்டிங் கெயின். இது என்னுடைய சொந்த அபிப்பிராயம் மட்டுமே, யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு என்பதை கமெண்ட்ல சொல்லுங்கள். வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க. சேனல் புதியது என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். Take care and have a great day.